சென்னையில் சட்டென்று மாறிய வானிலை. காலை முதல் வெயில் சுட்டரித்த நிலையில் பிற்பகல் இருள் சூழ்ந்து பல்வேறு பகுதிகளில் மழை. வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. திமுக, அதிமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த 6 பேருக்கு போட்டியின்றி தெரிவாகியுள்ளனர். வேளாண் பணிகளில் இருந்து அதிக அளவில் வேறு துறைகளுக்கு மாறும் நிலை ஊரக பகுதிகளில் காணப்படுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அறிக்கை சமர்ப்பித்தது மாநில திட்டக்குழு. சிட்லப்பாக்கம் அரசு காப்பகத்தில் காவலாளியால் சிறுமியின் கால்கள் உடைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலி. அரசு மற்றும் தனியார் காப்பகங்களில் பெண் காவலாளிகள் நியமிக்கப்படுவார்கள் என அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும் பாலியல் சார்களை எப்போது கண்ட்ரோல் செய்ய போகிறார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தாம்பரம் அரசு காப்பகத்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த காவலாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். டெல்லி எளிமை என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அமைச்சர் ரகுபதி விமர்சனம். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே நடுக்கடலில் தீப்பிடித்து எரிந்த சரக்கு கப்பல். கடலில் குதித்த ஊழியர்களை மீட்க INS சூரத் கப்பல் விரைவு. பாஜகவுடன் கூட்டணி குறித்த கேள்விக்கு தற்போது பதில் சொல்ல முடியாது. பாஜகவுடன் கூட்டணியே வேண்டாம் என தெரிவித்து வந்த நிலையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் திடீர் மனமாற்றம். பாமக விவகாரத்தில் விரைவில் நல்ல தீர்வு ஏற்படும். ராமதாஸை சந்தித்த பின் பாமக கௌரவ தலைவர் GK மணி பேட்டி. ஓய்வு பெற்ற IRS அதிகாரி அருண்ராஜ் தாவேகவில் இணைந்தார். அருண்ராஜுக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவி வழங்கிய விஜய். முன்னாள் MLAக்கள் ஸ்ரீதரன், டேவிட் செல்வன், ராஜலட்சுமி ஆகியோர் தாவேகவில் இணைந்தனர். முன்னாள் நீதிபதி சுபாஷ் உள்ளிட்டோரும் விஜய் முன்னணியில் தாவேகவில் ஐக்கியம். அனைத்து போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களுடன் அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனை. இரவு நேரங்களில் கிளாம்பாக்கத்தில் இருந்து கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை. அரக்கோணம் இந்திய கடற்படை விமான தளத்தில் 104வது ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழா. கடற்படை வீரர்கள் ஹெலிகாப்டர்களின் மிடுக்கான அணிவகுப்பு. புதூர், பாண்டியாபுரம், எளியார்பத்தி சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்கியது உச்சநீதிமன்றம். இரு சுங்கச்சாவடிகளிலும் கட்டண கொள்கை தொடரப்போவதால் மக்கள் அதிர்ச்சி. செய்யாற்றில் மக்களை அச்சுறுத்தும் வகையில் மதுபோதையில் காரை இயக்கி அட்டகாசம் செய்த இளைஞர். சினிமா பாணியில் காரை துரத்திச் சென்று போதை ஆசாமியை மடக்கி பிடித்த காவல்துறை.
தக்லைஃப் படத்தை திரையிடும் திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்க கோரிய மனு தள்ளுபடி. உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு கர்நாடக தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். நெல்லை ரயில் நிலையத்தில் ஹிந்தி எழுத்துக்கள் அளிப்பு வழக்கு. திமுக நிர்வாகி உட்பட 7 பேருக்கு தலா 2000 ரூபாய் அபராதம். குஜராத் உயர்நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வாகனங்கள் உள்ளிட்ட இடங்களில் அதிரடி சோதனை. விமானத்தில் ஏறிய போது படிக்கட்டில் தவறிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். சுதாரித்துக் கொண்டு விமானத்திற்குள் சென்ற வீடியோ வைரல். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிக்கு தயாரான தென்னாப்பிரிக்க வீரர்கள். வரும் 11ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் அணி வீரர்கள் உற்சாகமாக போஸ் கொடுத்த புகைப்படங்களை வெளியிட்ட அணி நிர்வாகம். Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.